ஏரூர் பதியில் உறைபவளே எங்கள் மனங்களில் நிறைபவளே வரசித்தி விநாயகர் அன்னையே 1400 வருஷங்கள் பழமை வாய்ந்த தோற்றுவிக்கப்பட்ட ஏறாவூர் மாநகரிலே குடிகொண்ட நல்லாட்சி செய்கின்ற அன்னை மாகாணியினுடைய திருவருள் துணையை முன்னிட்டு உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எங்கள் உறவுசார் அன்புகளுக்கும் ஏறாவூர் பத்ரகாளி அம்பாள் மேல் பக்தி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட அனைத்து உள்ளங்களுக்குமான ஒரு செய்தி. இந்த நன்னாளிலே இன்றைய இந்த நாள் இன்றைய நாள் ஏறாவூர் மண்ணிலே ஒரு பொன்னாள் 24/4/2016 ஞாயிற்றுக்கிழமை. எங்களுடைய உறவுசார் அன்புள்ளங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டு சிந்தித்த நாள். நீண்ட ஆண்டுகள் ஏறாவூர் மாநகரிலே எங்கள் தாய் தெய்வமாகிய அம்பாளுடைய சன்னிதானம் எழுச்சியும் வீழ்ச்சியும் விட்டு வந்த காலத்தை இக்கிராமத்திலே இந்த பெருமக்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டு சிந்தித்து இனியொரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற எண்ணத்தினால் பீனிக்ஸ் பறவை போல எழுந்திருந்து எதிர்வரும் 2017 ஆனி மாதம் அந்த மாபெரும் சக்தியை உள்ளுக்கு வைப்பதென்றும் ஒரு மாபெரும் கும்பாபிஷேகத்தை செய்வதென்றும் எதிர்காலத்திலே எங்களுடைய ஏறாவூர் மாநகரிலே இருக்கின்ற 12 காலம் குடிகொண்ட அந்த அம்பாள் உலகளாவிய ரீதியிலே ஒரு வரலாற்று பெருமைமிக்க அம்பாளாகவும் சிறந்த சிறப்பு மிக அம்பாளாகவும் சிறந்த பூஜைகள் நடக்கின்ற இடமாகவும் மாற்றியமைக்கப்படும் என்று ஏகோபித்த தீர்மானத்தின்படி இந்த பெருமக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு உலகளாவிய பெருமக்கள் உங்களுடைய உந்து சக்திகளை தர வேண்டும். அடுத்த ஏறாவூரிலே பிறந்து வளர்ந்து உலகளாவிய பறந்து சிறந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய நேசக்கரங்களை நீட்டுங்கள். ஏனால் தற்போது ஏறாவூர் காடி ஒரு பெரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கற்றீதியாக வளர்ச்சிருக்கிறது, கலாச்சார மண்டபம் வளர்ந்திருக்கிறது, ஏறாவூர் நூலகம் திறந்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல மாற்றங்களில் ஏறாவூர் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே சீக்கிரமே கும்பாபிஷேகம் என்பது அது நடக்கப்படும். பாடசாலை கூட இன்று மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அடைக்கி வருகிறது. எதிர்வரும் சில காலங்களில் பொன்விழா கொண்டாடுகின்ற ஒரு பாடசாலையாக வருகிறது. ஆகவே இப்ப நாங்கள் அனைவரும் ஒருமுகப்பட்டிருக்கின்றோம். ஏறாவூர்லே யாரும் இல்லை. இப்ப கிட்ட கூட ஒரு புத்தகத்திலே 34,866 இஸ்லாமியர் இருக்கிற வரலாறு நகரத்தில் இருக்கிறது. ஆனால் ஏறாவூர் நாலாங்குறிச்சி அஞ்சாங்குறிச்சி எடுத்துக்கொண்டால் நிறைய தமிழர்கள் வாழ்கின்ற பூமி. இதை உலகளாவிய மக்கள் புரிந்து கொண்டு ஏறாவூர் மாநகரம் மீண்டும் பழைய மாநகராக மாறி ஒவ்வொருவரும் மன உணர்வோடு சிந்திக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்கள் யாவரையும் கேட்டு இங்கே கலந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களும் ஒருமுகப்பட்ட சிந்தனையும் நல்ல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை எல்லாம் நீங்கள் உலகத்திலிருந்து பார்த்துக் கொண்டே இருக்க போறீர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்க போறீர்கள். உங்களுடைய நேசக்கரங்களை எங்கள் வாழ் நீட்டி எதிர்வரும் 2017 ஆனி மாதத்திலே மாபெரும் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு உங்களுடைய திருவருளும் அன்பும் உங்களுடைய பேருதவியும் எங்களுக்கு தேவை. உதவி செய்ய நல்ல ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். அன்பே சுகம், அதுவே நலம். முற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது உள்ளருள் மெய்யினையே ஒற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது உள்ளருள் மெய்யினையே கற்றவர் காய்வதும் காமனையே கடல் விழி காய்வதும் காமனையே அச்சம் மறைப்பதும் நின்படியே அச்சம் மறைப்பதும் நின்படியே அமரர்கள் செய்வதும் நின்படியே பெற்று முகழ்ந்தது கந்தனையே பெற்று முகழ்ந்தது கந்தனையே பிரபபுரத்தை உகந்தனையே சீரழு வாழ்மழுது சூலம் சிறப்பரு பங்குஷம் செருபாசம் கூரடு வேட்சிலை வளைகவசம் குளிர்மிகு வதனத்தழகுத போரது வரிமிகு எடனியன பொலிவுடன் நின்னடி நிலருள்வாய் ஊரடும் ஏரூர் பதிவாடும் ஊரடும் ஏரூர் பதிவாடும் உத்தமியாள் சக்தி
உமையருளி வையநீடுக மாமலை மண்ணுக சைவ நன்னறிகாந்தலை தோங்குக தெய்வ வந்திரு சிறக்கவே பார்த்ததீபதே தென்னாண்டீஸ்வரி போற்றி ஓம் சக்தி என்னிடத்துல இனியும் பிறக்கப்படலாம் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா ஏறாவுள்ள உருவம் கண்மணித வயிற்றுல பிறந்தாதான் அப்படி ஒரு மாதிரி காந்துல அந்த வகையில உங்களோட காலை தொட்டு கும்பிடுற இந்த கோயில பெருமதியான கோயிலா உலகம் மதிக்கக்கூடிய கோயிலா மாத்திரண்டா என்னோட ஒத்துவாங்க வேற நீங்க கூட கஷ்டப்படுறேன் ஒவ்வொரு கோயில் முழுதை சகலதையும் உலகத்திலே இல்லாத அற்புதமான கோயிலாக மாத்திரண்டா என்னோட பாரம்பரியம் அந்த காலத்துல முக்கோட பட்ட பேச கசடு நாங்க பட்டு தடுவோம் நானும் பாமனும் சோப்பு பட்டு எடுத்துக்கொள்வோம் இடையில அதை கவனத்துக்கு போயிடுவோம் பச்சைப்பட்ட முக்கோணமா கட்டி போட்டு இப்படி கட்டினாங்க பண்டாந்தார வேட்டி உடுத்தா நாங்க சடங்கு செய்ய இன்னைக்கு அப்படியா பட்டு பீதாம்பரத்தை நிற்கும் கோயில் ஆனா இது மாதிரிலாம் இந்த பெரிய மகாசக்தி மாறையிலாதா இவளை நம்ம மச்சால் மாமலாவள் உலக மகாசக்தி நம்ம கிடைச்ச பெரிய சொத்து புன்னச்சோல்ல அவன் கும்பிடுறான் நாம என்ன பிறக்கக்கூடாது சாபத்தை எடுக்க போறீங்க இதுவரைக்கும் கஷ்டம் காணாத 75ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க கண்ட என்ன நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன் இதே பூசாரித்துவத்தை வந்து ஏறாவது கண்ட நன்மை என்ன இதே தெய்வமாராக கண்ட நன்மை என்ன இதே பூசாரிமார் கண்ட நன்மை என்ன நான் அடிக்கடி சொல்றேன் இதே வாமன் கூட நீ கஷ்டப்படுறான் தான் இந்த 3 மருமக்களை வச்சுக்கொண்டு நான் இந்த ஏறாவூரை விட்டு போறதுல ஏதோ ஒரு வகையில எல்லாம் இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு இதே மந்திரம் 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 பேயாடுற இதுதான் நம்ம கண்டம் இனிதான் மாறக்கூடாதா நம்ம ஊர் மாறக்கூடாதா யோசிச்சு பாருங்க ஆகவே ஒன்று சொல்றேன் ஒரு காலில் விழுந்தாலும் ஒரு சரியான வழிக்கு வருவோம் ஒரு தரமான சடங்கு தரமான சென்று தரமான சடங்கு தரமான பூசையை உலகம் வியக்கிற அளவுக்கு இந்த கோயில செய்வோம் வெள்ளிக்கிழமையில பௌர்ணமியில அம்பாளை பார்க்கல ஆண்டு உற்சவத்துல மட்டும்தான் பார்க்கலாம் கதவு இறக்குற முறையை ரகசியம் எங்களுக்கு தெரியும் அது 10 எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியும் 2வது வெள்ளிக்கிழமையும் பூர்ணையிலையும் வெளிப்பூசை நடக்கும் வெளி அம்பாளை கொண்டு வச்சு எல்லாம் பூ போட்டு கும்பிடுவோம் பத்திரம் போடுறது அங்க புன்னச்சோல பூ பொறிஞ்ச பத்திரம் போடுறது முழுமையா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இதுக்கு உங்களை ஒத்துழைக்க முடிஞ்சா ஓகே எல்லாரும் நாளைக்கு வந்து போயிட்டு ஒருத்தர் செய்யக்கூடாது எல்லாருக்கும் விருப்பமா ஊர் நல்லா வரும் சிறப்போடும் அதை வச்சு கொண்டு செய்ய கையெழுத்துங்களே எங்க கையெழுத்துறாங்க கையெழுத்துறாங்க அந்த சரி இன்றைக்கு இதை போயிட்டு நாளைக்கு அங்க சந்தியில நின்று இன்றைக்கு தலைவர் குமாரும் காந்தனும் பாபனும் வந்து இப்படி செய்ய வரக்கூடாது அந்த கதை வராது எல்லாரும் ஓகே தானே ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் நம்ம இருக்கும் சரி காளி கோயில மட்டும்தான் பிள்ளையார் இல்லை அப்ப பிள்ளையாருக்கு நாங்க உள்ளுக்கு பூசியாக்குறோம் ஆனா வெளியே ஒரு மூலமூர்த்தமான ஒரு பிள்ளையார் இருக்கணும்ன்றதுக்காக தான் முதலாக வச்சோம் மற்ற இந்த கோயில ஆரம்பத்திலே கருங்கட்சியில தான் வைரவர் வந்து திறந்து கிடந்தது அதுக்கு பூசைப்படுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் கம்பரை பெத்த பார்க்க செய்தது அந்த கருங்கட்சியிலே மெருகூட்டினது பிரகலாதாண்ட அப்பா தங்கராசாவரன் சிவலிங்கத்தாரை சேர்ந்தான் அது சீமந்து போட்டு மெருகூட்டினாங்க அதைத்தான் கொண்டு போய் அவர் ஒரு ஆசாரிய கதையை கேட்டுக்கொண்டு கடல்ல போட்டுனாங்க சரிதானே விலகி கொண்டது இது அதே சிலதான் இப்ப நெய்கோட்டமர மாரியம் அப்ப நான் அதுல அடையாளமாக இந்த கோயிலுக்குள்ள வரக்கு ஒரு பயம் பெறட்டும் பைரவர் இருக்கார் அடுத்தது அந்த மரத்தை நம்ம பாம்பு வச்ச மரத்தை அது பெருங்கூத்து பல கூத்துக்களை கண்டுதான் இந்த இடம் புதிதான் கோயிலுக்குள்ள போனா புதிதம் பயமும் அனுபவத்துல பயம் இருந்தது நம்ம கோயிலுக்குள்ள மரங்க பயம் இருந்தது பயபக்தி இருந்தது இன்னைக்கு அது இல்லாம போய் என்ன நாமதான் ஏற்படுது இப்ப எங்க உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே குடிச்சு நம்ம கூட குடிச்சிட்டு உப்பு நகரில் குடிச்சு போட்டு நம்ம கோயில் கூட்டு செத்த விட்டு போய் இடிஞ்ச வந்த இப்படி பலிகள் நமக்கு 1008 வழி மீனை வாங்கிட்டு போற வழிகள் இருந்தோம் அப்ப இந்த இடத்தை அறுக்க பண்றதுக்காக கொஞ்சம்
நிமிஷம் போறேன் நான். சரி தலைவர் சொல்லுங்க சரி, தயவு செய்து அமைதியா இருங்க எல்லாரும். சரியாவே? தயவு செய்து அமைதியா இருங்க. இன்றைக்கு சரிதானே, நான் நேரடியாக போய் ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லி அதை மக்கள் மதிச்சு இன்றைக்கு நான் பாதுகாப்பு அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு நாங்க நோட்டீஸ் அடிச்சு சகலரும் கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்க ஒரு நல்ல கொண்டு கொடுப்போம். இப்ப நாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் எடுத்திருக்கிறோம். அநேகமா நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு வருவாங்க. நாங்க 2 பேரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்துருவாச்சு. சரிதானே? எல்லாரும் மக்கள் அவ்வளவு பேர் மக்களே பாக்குறாங்க. நானும் மக்கள் கருத்து கணிப்ப ஒரு சில பேர் இந்த முடிவுக்கு வந்தான். சரியானே? இன்றைக்கு மக்கள் அனைவரும் விரும்புறாங்க, இந்த ஒற்றுமையை விரும்புறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்க 2 கண்மாரி எங்களுக்கு காளி கோயிலும் பிள்ளைகள் 2 கண்மாரி இன்றைக்கு 2 கண்மணியில் எங்களுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு எங்கட உள்ள தெய்வ காரணத்துக்கு ஆக கேட்டு நானும் பாபனையும் விற்க கூடாது நாங்க கொடுக்கல. நீங்க விரும்பினா போக இருக்கிறோம். அப்படியோட நாங்களும் இருக்கிறோம். இன்னைக்கு எங்களை தேடி பூசர் எங்கள்கிட்ட காளி கோயிலுக்கு போனா பூசர் எடுக்கலாம், தெய்வமாராக எடுக்கலாம் நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கு. அந்த கொடையங்களுக்கு அந்த அம்மா தந்திருக்கிறாங்க. அதை நாங்க இனி வரும் காலத்துல அதை சரியா கட்டி பாதுகாத்து எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் எங்களுக்கு பின்னுக்கு வர எங்கள்ட சந்ததியருக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்று கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. சரிதானே? நடந்ததெல்லாம் முடிஞ்சது. சரியா? நீங்க நடக்க போற நல்ல நடக்கும். கொண்டு வந்திருக்கிறோம். மொத்த தொகை இது ஆறுக்கு சில விஷயங்களுக்கு நம்ம 2 பிழையினவர் ஒன்று கடை சொல்லி வந்த முறையும் அதுதான். என்னன்னு கேட்டா நாம் உடனே புரியாதவர்கள், இந்த விஷயத்தில் தெளிவு கொள்ளாதவர்கள் பாட்டி ஆயிடும். நல்லவளை புரட்சி பெரியவர்கள் பிரிஞ்சது போல பாட்டி ஆயிட்டோம்னா ஊருக்குள்ள 2 பாட்டியா சாடிவமா கொண்டு வந்த விஷயத்தை புரிஞ்சிருந்தா நாம் ஒன்றுதான். மாமன் ஒரு பக்கம் வருவோம், இந்த பக்கம் அது வேணாம். 3ல 25 பங்கு இல்லை, 35 பங்கு இல்லை, எல்லா பங்கு இந்த பங்கு தான். அந்த கூட்டத்துல வர போறது இதுதான், அடுத்த கூட்டத்துல வர போறோம் இன்னொரு 10 பேர் வருவா. ஆகவே சின்ன குழந்தை அந்த தம்பி சொன்ன கருத்து நல்ல கருத்தா. அப்ப ஆகவே இப்ப நாம நம்ம எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதுல ஒவ்வொரு தகுதியானாச்சு, ஒவ்வொரு சிந்தனையானாச்சு. ஆகவே இப்ப எடுக்கிற இந்த தீர்மானம் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் செக்கல்லால. ஆகவே பொதுச்சை வரும்போதும் பொதுச்சபைக்கு நாங்கள் வருவோம் தானே, வர போறோம், புதுசாரும் வர போறோம். எங்கட கருத்தியல் எண்ணங்கள் அதுக்குள்ளே விதைக்கப்படும். அவர் சொன்ன மாதிரி நிர்வாகம் மாறினாலும் அதை எழுதிருங்க. திட்டம் ஒன்று கொண்டா அது நிர்வாகம் இப்ப நான் அடுத்த கூட்டம் போட நீங்க சொன்ன சகல தீர்மானங்களும் பொதுச்சபைக்கு விடப்படும். பொதுக்கூட்டத்தில் 3ல் 2 பெரும்பான்மை பெற்றதுக்கு பிறகுதான் நான் அங்கீகரிக்கப்படும். அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்வி சரி, இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். நான் மட்டும் 50 பேர் தான் நிற்கும். சரி, இப்ப 50 பேர் தான் நிற்கும். நான் அதை சொல்லல, நீங்க கல்ல வச்சாலும் அடுத்த கூட்டம் கூடப்படுறது 3ல் 2 பெரும்பான்மை இல்லாவிட்டால் கூட்டம் ரத்து செய்யலாம். 3ல் 2 பெரும்பான்மை 5 பேர் கூட இருந்தாலும் அதான் தீர்மானம். அதுதான் தீர்மானம். நீங்க தீர்மானம் பண்ணல, அப்படி மக்கள் வரும். சரி, ஒரு நிமிஷம் கதைக்கணும். முறையில சில தீர்மானம் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த முறை கூட்டம்
அடுத்த முறை கூட்டப்படுற பொதுக்கூட்டத்துல நோட்டீஸ்ல எழுதுவேன் நான். சரியா? மக்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். அடுத்த முறை பொதுக்கூட்டம் தம்பி சொல்றதுக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த பொதுக்கூட்ட நோட்டீஸ்ல நான் எழுதுவது ஆலை சம்பந்தமாக இறுதியுமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டி இருப்பதால் சகல ஆலை அங்கத்திலும் சமூகம் அளிக்கப்பட வேண்டும். சமூகம் அளிக்கப்படாவிட்டால் நம்ம மெம்பர் குரூப் நோட்டீஸ் எடுத்தா குரூப் என்ன அளிக்க 3/2 பெரும்பான்மை வந்து கூட்டம் நடத்துறது. 3/2 பெரும்பான்மை வராவிட்டால் கூட்டம் ரத்து செய்யப்படும். அப்ப இன்னும் கூட சான்ஸ் இருக்கு. அப்ப இன்னும் கூட சான்ஸ் பிரச்சனை சொல்ல வாரன்னு கேட்டா நானே படிக்கிறது கேள்வி கந்தனையா வருவார் செய்வார் போவார். ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சு உங்களோட அண்ணன் உங்களோட மச்சான் உங்களோட மகன் இந்த காந்தன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதை கொஞ்சம் மனதிலையும் வச்சு கொண்டாங்க. எதில் போக விட்டாங்க அண்ணனுக்கு தெரியும் அன்றைய காரதீவில எனக்கு என்ன நடந்தது. அப்ப உலகளாவ இறுதியில எனக்கு ஒரு தனிஸ்தானத்தை வச்சிருக்கேன். 2 அத்தானுக்கு விலகும் சண்டை வர நம்ம வீட்டுக்கு. ஆனா இது நீங்க என்ன செய்யறீங்க? உங்களோட கொஞ்சம் பேர் அதை அப்படியே கவரப்படுத்திட்டு ஏறாவில் போறதை மாட்ட கொண்டு சொல்றான். இங்கத்தியாக்கள் பட்டறைக்குள்ள போய் காந்தனியாக்கும் பிரச்சனை ஏறாவில் எப்படி சொல்லலாம் தம்பி ஏறாவில் அவனோட மச்ச மாமண்டமானுக்கும் காந்தனுக்கும் சண்டடாப்பா அது பெருமை எனக்கு. ஏறாவில் அவமான பிரச்சனை போறதை மாட்டி அவனை அவமானப்படுறது அவன் சொல்ல உங்களுக்கு தேவையாது. இடையில ஒரு பாட்டு வேற சாதியாக்க அவங்ககிட்ட போய் சொல்றேன் இப்படி ஐயா இப்படி பிரச்சனை. அவங்க என்ன கன்சல் ஐயா உங்களோட கௌரவம். ஏன்னா இப்ப கூட பேஸ்புக்ல போட்டிருந்தானே போறது பாருங்க. நீங்க உலக மகா மாந்திரிக சக்கரவர்த்தி உலக பெருமை பெற்றவர் ஒதுங்கிடுங்க. இது போறதையும் போட்டேன். ஏன்னா நான் ஒதுங்கினா கணவருக்கு அங்க உள்ளுக்கு வரது விருப்பம் இல்லை முடியாது. நான் என்னத்துக்கு ஒதுங்குறேன்னா எனக்கு ஒரு புள்ள இருக்கு. இப்ப மச்சான் இருக்கான். நான் அடிக்கடி சொல்றதானே நான் பாபனோட சண்டை பிடிக்க மாட்டேன். ஏன்னா இவனோட நான் சண்டை பிடிச்ச என் மருமகள் கேட்கும் இது மாமாவுக்கு தேவையா புரிஞ்சு கொள்ளுங்க. விளங்க இப்ப பாக்கி கொஞ்சம் பார்க்க எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அது நான் என்ன செய்யறேன் அவர் குஞ்சப்பா தான் பிரச்சனைங்க விடத்த முடியாது. நமக்கு இதை நீங்க தூக்கிட்டு போய் பாமனுக்கும் காந்தனுக்கும் ஒரு சண்டை எங்களுக்கு இல்லை. சரியா? கருத்து மோதல் தான் பிரச்சனை. இந்த கருத்து மோதலை கிளியர் பண்ண வேண்டாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு 82ஆம் ஆண்டு போறது இல்லை சேர்ந்து முடிப்பெரும் சண்டை பிடிக்கிறாங்க. அவன் வேறாவிருந்து போறவன் தானே. அவன் சொல்றான் முனத்தி வாங்கி சொல்றான் போறதி வாக்கண்டு போறதி வாங்கி சொல்றான் முனத்தி வாக்கண்டு 2 பேரும் சொல்றான். எங்களை பார்த்து பட்டாவரத்து நான் இருக்கேன் பட்டாவரத்து ஆக்கல்றானுங்க நீங்க முழுப்பெரும் கம்மாள் ஆக்கல்றான்னு சொல்லி நான் ஒரு பெரிய மாநாடு நடந்தேன். முழுப்பெரும் வாங்க மாநாடுங்க ஒவ்வொருவரும் மோதிக்கணும். இப்ப மச்சான் உனக்கு என்ன பிரச்சனை என்னோட அவன் சொல்லுவான் இதான் பிரச்சனை இதுதான் சாமச்சி ஈக்கோ இதை நாங்க கிளியர் பண்ணலாம். இப்பயும் ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க மறுபடியும் இல்லை. இப்ப அதுக்கும் போனேன் எப்ப நடந்த கூட்டம் 16 சனிக்கிழமை அது முடிஞ்சு என்ன கிடக்கிற ஊர் முழு பேரும் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. இன்றையிலிருந்து நாம இப்ப தலைவர் சொன்னது ஒரு மாற்றத்தை காணும். நமக்கு ஒரு 5-6 மகளிர் சொல்றவங்களுக்கு இப்ப கூட சொல்லி எது பிரச்சனை பெரிய மரியாதை வந்துருங்க. விஷயம் சொந்த இடம் இது இது நமக்கு மாறி நம்ம ஒவ்வொரு நேர்ந்த கதை குஞ்சப்பாவோட 2002ஆம் ஆண்டு சண்டை பிடிச்சோம். பயங்கரமான சண்டை சும்மா இல்ல. பிறகு செத்த வீட்டுல பாலந்தா செத்த வீட்டுல நானே வலிய என்ன குஞ்சப்பா அவலக்க என்ன மாவு முடிச்சாதான் போய் எப்படி குஞ்சப்பா இது என்ன நியதி அப்ப இந்த உணர்வில் தான் இவன் மீண்டும் சொல்றேன். இப்ப நம்ம எனக்கு விஷயத்துக்கு போக தேவையில்லை. முதலாவது இந்த கோயிலுக்கு பரிவாரம் இப்ப இப்படித்தானே காசு பிரச்சனை விடுவோம். காசு ஏதோ ஒரு வகையில செயல்படுத்தலாம். 2வது இப்ப மூலஸ்தானத்தில் கருங்கல் சிலை சுத்திவார பரிவார கோயில்களுக்கெல்லாம் கருங்கல் சிலை சரிதானே. முன்னுக்கு வந்து மகாமண்டபத்துக்குள்ள தாம்பூல சேர்வையில் அம்மன். மற்றது ஆதிகாளி மட்டும் திரை திறந்து வெள்ளிக்கிழமையில பூசியாக்கலாம். தினமும் கும்புறாகவும் கொடுத்து போகலாம். அது திறமான வழிபாடு ஆதிசக்திக்கான வழிபாட்டு முறை. 2வது சடங்கடக்கும்
தெய்வமாட்டப்படும், கட்டுவெட்ட நடக்கும். இது இன்னொரு விஷயம் என்ன, இந்த கட்டுவெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கணும். அதில் ஒரு மாற்றம் நாம் கொண்டு வரும். நான் கொண்டு வந்தேன். இந்த கோயிலுக்குள்ள எப்போதும் தெய்வங்கள் கட்டேறாங்க. சத்தியம் உண்மை. எத்தனை தெய்வக்காராக என்ற சொல்லட்டும், கட்டுப்பட்ட நிச்சயமா முடியும். இந்த காளி மேல ஆணையிட்டு சொல்றேன். நாங்கள் அவங்கள பகுடி பண்ணல, புரிஞ்சு கொள்ளணும். அவங்கள இந்த கோயில மானம் மரியாதை உங்களோட கையில் இருக்கு, எங்கட கையில் இல்லை, பூசாரி மாதிரி கையில் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதே வாமன், இதே ஜீவன், நாங்கெல்லாம் தரமான வெட்டு வெட்டுறோம்.